வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கேள்வி பதில் தொடர்ச்சியில் அன்பர்களின் கேள்வியும் சுவாமிஜி அவர்களின் பதிலையும் சிந்திக்கவிருக்கிறோம். ஐயா, அறிவு திருக்கோயில்களும் சித்தர்கள் ஞானிகள் சமாதிகளும் சிறப்பான ஆற்றல் களமாக திகழ்கின்றன. அதேபோல முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட இடங்களில் நினைவு சின்னம் வைத்து சுற்றுலா மையமாக ஆக்கியுள்ளார்கள். அங்கு ஆற்றல் களம் எவ்வாறு இருக்கும்? அங்கு குழந்தைகளை நாம் அழைத்து செல்லலாமா? இந்த கேள்விக்கு நமது ஆசான் அருள் தந்தை அவர்களின் பதில்: ஜாதி, மதம், தேசம், மொழி, ஆட்சி அவற்றில் வளரும் அந்த பற்றானது ஒரு உணர்ச்சி வயமாகும், இமோஷன். அப்போ உணர்ச்சி வயப்பட்ட வைக்கும் இடங்களுக்கு குழந்தைகளை நாம் அழைத்து செல்லலாமான்னு அவர் நம்மளையே கேள்வி கேட்குறார். தேவையில்லை. அதுபோலவே கொலை செய்யப்பட்ட இடம் முரண்பட்ட அலை இயக்கம் உள்ள இடமாக இருக்கும். அங்கு குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடாது. நாம் கூட அங்கு செல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்கிறது? போகிறவங்க போகட்டுமே என்று பதில் கூறியிருக்கார். ஏன்னா குரு மகான் அவர்கள் நம்மளோட அந்த மனிதனோட மூளை மிகவும் அற்புதமான ஒரு இயந்திரம்னு சொல்கிறார். உலகில் யார் யார் என்னென்ன எண்ணுகிறார்களோ அதே அளவுள்ள எண்ண வேக நிலையில் இருக்கின்ற எல்லாருக்குமே அந்த எண்ணம் மூளையில் போய் பிரதிபலிக்கும். அப்போது இந்த பதில் எல்லாருக்குமே உடனே திருப்தி தருமான்னு கேட்டால் தராது. ஸோ அதனால தான் வேறு வகையில் தங்களோட ஞாபகத்தை இதைவிட வேகமாக இயக்கி கொண்டு இருப்பவர்களுக்கு வேறு பலரிடமிருந்து தோன்றி பிரதிபலிக்கும் எண்ணங்கள் தெளிவாக தெரியாது. அப்படி தெரிந்தால் அந்த எண்ணம் அவரிடம் சுயமாக தோன்றியது போலவே தான் அது கருதப்படும்னு சொல்கிறார். அது இன்னொருத்தர் எண்ணம்னு கூட தெரியாமல் என்னோட எண்ணம் அப்படின்னு எனக்கு தோன்ற அளவுக்கு அது நம்மளை மாற்றிடும். இப்போ ஒரு திருவிழா நிகழ்ச்சிகளை நாம் சுற்றி பார்க்கின்ற ஒவ்வொருவரும் எத்தனையோ காட்சிகளும் சப்தங்களும் மூளையில் பிரதிபலித்தாலும் அவர் கருத்தை செலுத்தும் நிகழ்ச்சிகள் மாத்திரம்தான் அவருக்கு ஞாபகமாக இருப்பது போலவே ஒவ்வொருவருடைய மூளையிலும் பல்லாயிரம் சம்பவங்கள் பிரதிபலித்தாலும் கருத்தை செலுத்தி ஞாபகிக்கும் அளவும் முறையும் ஒத்த எண்ணங்களாக இயங்குகின்றன என்று கூறுகிறார். இப்போ இந்திய நாட்டில் சிந்தனையில் எண்ணிறைந்த மக்கள் குழம்பி வருவது ஒரே சந்தேகம் என்னன்னா, பேய் உண்டா இல்லையா என்கின்ற கேள்விதான். இப்போ குரு அவர்கள் கொடுக்கின்ற இந்த பதில் பெரும்பாலாருக்கும் உடனடியாக திருப்தி அளிப்பதாக இருக்காது. எனினும் இதனை பல கோணங்களில் இருந்தும் ஆராய்ந்து கண்ட முடிவு குரு கொடுத்த பதில். அதைத்தான் அவர் இங்கு கூறத் தொடங்குகிறார். கொலை, தற்கொலை, தற்செயல் விபத்துக்கள் இவைகளால் எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்படுகின்ற மரணத்தால் அவரை சூழ்ந்த மக்கள் மூளையில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இந்த சம்பவம் அவர்கள் எண்ணத்தின் வேகத்தை ஈர்த்து பல்லாயிரம் தடவை ஞாபகமாக எழுந்து அவர்களின் மூளைகளில் விரிவு, சுருக்க, இரசாயன, மின்சார இயக்கங்களாக பதிவாகி விடுகின்றது. சுருங்க சொன்னால் இந்த சம்பவ ஞாபகமே அடுத்தடுத்து தோன்றி தோன்றி சிலர் மூளைக்கு அது ஒரு வியாதியாக விடுகின்றது என்கிறார். இப்போ அது மூளை கோளாறு. இந்த சம்பவத்தை ஒருவர் தீவிரமாக எண்ணிக்கொண்டே இருந்து வச்சுட்டோன்னா அதே நேரத்தில் அவருக்கு அறிமுகமான வேறு ஒருவருக்கும் ஏதேனும் ஒரு சம்பவத்தால் மூளை அதிர்ச்சியோ இல்லை பயமோ ஏற்படுகிறது என்றால் அந்த க்ஷணத்தில் முதலாதவர் நினைத்தார் பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தில் அந்த எண்ணிக்கொண்டிருந்த ஞாபக அலைகள் எல்லாமே இப்போ இரண்டாவதாக அவருக்கு தோன்றின அந்த மூளையை அது தாக்கி அந்த ஞாபகத்துக்கு ஏற்றபடி அவர் மூளையிலையும் அது விரிவு, சுருக்க, இரசாயன, மின்சார இயக்கங்களை அது ஏற்படுத்தி விடுகின்றன. இப்போ அதே ஞாபகங்கள் இவருக்கும் பதிவாகி விடுகிறது, அவருக்கும் பதிவாகி விடுகிறது. அன்று முதல் அடுத்தடுத்து மரண சம்பவத்தையும் அதனால் இறந்தவரோட அந்த குணம், நடத்தை, தன்மை இவைகளையே முதலாமவர் ஞாபகிக்கும் போதெல்லாம் அந்த அலை இரண்டாமவரது மூளையையும் பாய்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும் என்கிறார்.
சுய இயக்கத்தால் ஏற்படுகின்ற ஞாபக பதிவை விட இன்னொருவரிடமிருந்து இந்த பிரதிபலிப்பு எண்ணத்தால் ஏற்படுகின்ற இந்த ஞாபக பதிவு மூளை இயக்கவும் நாளுக்கு நாள் அது அதிகரித்து அந்த இரண்டாமவருக்கு ஒரு மூளை கோளாறு வியாதியாகவே அது மாறிவிடுகிறது. சில சமயம் தனது அந்த சுய ஞாபகத்தை இழந்து மயக்கமுறுகிற அளவுக்கும் அது வந்துவிடுகின்றது. இவ்விதமான அந்த மயக்கமுறும் காலங்களில் அந்த மரண சம்பவ ஞாபகமும் மரணம் அடைந்தவரின் அந்த நடத்தை, குணம், பாஷை, கருத்து, உடல் நலம் இவைகளும் அவர்களுக்கு தெளிவாக ஞாபகமாகிறது. இறந்தவரைப் போலவே இவர் பேசவும் செயலாற்றவும் முற்படுகிறார். அவைகள்தான் பழக்கத்திலும் அவருக்கு அப்படியே வந்துகிறது. இத்தகைய நிகழ்ச்சிகளைத்தான் பேயாட்டம் என்று மக்கள் சொல்கிறார்கள். இவ்வகையில் ஏற்படுகின்ற பேயாட்ட நிகழ்ச்சிகளும் அதற்கு மூலமான சம்பவங்களும் அநேக மக்களின் ஞாபகத்தில் பதிந்து சமுதாயத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருவதும் உண்டு. இந்த ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்ற செயற்கை முறைகளின் மூலம் பிறரோடு அந்த அறிவை ஸ்தம்பிக்க செய்து தன் அறிவை அவ்வுடலில் இணைத்து பல வித்தைகளை செய்வது போலவும், அபியாசத்தின் மூலம் பிறர் எண்ணத்தை அறியக்கூடிய மைண்ட் ரீடிங் என்ற செய்கையைப் போலவும் இயற்கையாக நடைபெறுகின்ற மனோவேக இயக்க நிகழ்ச்சிகளில் ஒரு பிரிவு தான் இந்த பேயாட்டம். ஸோ இந்த விளக்கத்தால் இறந்தவர்கள் பேயாக யாரையும் பற்றி கொள்வதே இல்லை. அவர்களை பற்றியே நாம் எண்ணிக்கொண்டிருப்பவர்களின் ஞாபகங்களே இவர்களை பற்றி கொண்டு செயலாற்றுகின்றன என்பது இங்கு தெளிவாகிவிடுகிறது. இதனாலேயே இது போன்ற இடங்களுக்கு நாம் செல்வதோ நமது குழந்தைகள் செல்வதையோ நாம் தவிர்த்து நல்ல இறை உணர்ந்த சித்தர்கள் ஞானிகளின் சமாதிக்கு சென்று அந்த சிறப்பான ஆற்றல் களத்தில் நாம் இணைத்து நம்ம அந்த இறையோடு இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.